ஸோ படத்தோட கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த படத்தை உலகம் ஃபுல்லா நிறைய நாடுகள்ல தடை பண்ணிருக்காங்க. அவ்வளோ ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த படம் வரக்கூடாதுன்னு தடை பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி தடை பண்ற அளவுக்கு இந்த படத்துல என்னதான் இருக்கு? ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம டாவின்சி கோடுன்ற ஒரு வேற லெவல் மூவியை தான் பார்க்க போறோமே. இந்த படம் வந்து கிறிஸ்துவ மக்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த படத்துல சொன்னது எல்லாமே ஃபேக்ட் அப்படின்னு மூவி எடுத்த டைரக்டர் சொல்றாரு. ஸோ அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க இந்த படத்துடைய கதைக்குள்ள போகலாம். பாரிஸ்ல இருக்கிற மியூசியம்ல ஒருத்தர் யாரையோ பார்த்து பயந்து வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்காரு. சோ அவரை தரத்தரத்து கையில கன்னோட ஹுட்டி மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தான். அவர் அந்த மியூசியம்ல இருந்தவரை கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சு, நீயும் உன்னோட ஆளுங்களும் பாதுகாக்கிற அந்த ரகசியம் அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டா உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்ல, நீ எதை பத்தி சொல்ற எனக்கு எதுவுமே புரியல, நடிக்காத, ஒழுங்கு மரியாதையா அந்த ரகசியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, சரி நான் சொல்லிடுறேன், என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னு அந்த மியூசியம்ல இருந்தவரும் செயின்ட் சால்பர்ஸ் சர்ச்சோடைய தி ரோஸுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்ற உண்மையை சொல்றாரு. இதை கேட்ட உடனே கையில கன்னு வச்சுக்கிட்டு இருந்தவரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியம்ல இருந்தவரை ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. சாகர நிலைமையில இருக்கிற அந்த மியூசியம்ல இருந்தவர் அப்படியே மெதுவா எழுந்து ஒரு பிளேடு மாதிரி பொருளை எடுத்து ஏதோ ஒரு விஷயத்த அவருக்கு இருக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இங்க இந்த விஷயம் நடக்கும் பொழுது இதே பாரிஸ்ல ஒரு பெரிய ஆடிட்டோரியம், அங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர், அவரோட பேரு ராபர்ட். அந்த ராபர்ட் வந்து இந்த உலகத்தோட பெஸ்ட் ஹிஸ்டோரியன், அதோட சிம்பாலஜிஸ்ட். அதாவது ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அதை பத்தின படிப்புல இவர் தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. சோ அதை பத்தி நிறைய பேருக்கும் இன்ட்ரோலாம் கொடுக்கறாரு. சோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ராபர்ட் ஆட்டோகிராஃப்லாம் போடுறாரு. அப்ப பாரிஸ்ல இருக்கிற போலீஸ் ஒருத்தர் வராரு. சோ அவரு நம்ம ராபர்ட் கிட்ட ஒரு போட்டோவை காட்டுறாரு. இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்கு. இறந்து போனவரோட உடம்புல நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு தான் சிம்பிள்ஸ்னா நல்லா தெரியுமே. சோ அது என்னன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும்னு எங்களோட சீஃப் ஆபீசர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல, ராபர்ட்டும் அந்த போட்டோவில் இறந்து போயிருக்கிறவரை பாக்குறாரு. ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல மியூசியம்ல ஒருத்தர் இறந்து போவாரு. சோ அவர் தான் அது. அவரோட பேரு ஜாக்வஸ். உடனே நம்ம ராபர்ட்டும் அந்த போலீஸ் கிட்ட, இவர் எனக்கு நல்லாவே தெரியுமே, நீங்க ஆக்சுவலா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மீட்டிங் எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்குள்ள யார் இப்படி கொடூரமா சாகடிச்சு சிம்பிள் எல்லாம் ஒரு உடம்புல வரைஞ்சிருக்காங்க. சோ இப்பதான் அந்த போலீஸும் சொல்றாரு, சார் அவரை சாகடிச்ச கொலைகாரன் கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். இறந்து போன இந்த ஜாக்வஸ் தான் கத்தியாலேயே அவரோட உடம்புல இந்த சிம்பிள் எல்லாம் வரைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்ல, இதனால ராபர்ட்டுக்கு இந்த கேஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. சோ இந்த டைம்ல மியூசியம்ல ஜாக்வஸ் இருக்காருல்ல, அவரை கொன்ன அந்த கொலைகாரன் ஹுடி போட்டுக்கிட்டு இருந்தாரு, அவரோட பேரு சைலஸ். அவரு இப்ப என்ன பண்றாருன்னா போன் கால்ல டீச்சர் அப்படின்ற ஒருத்தர் கூட பேசுறாரு. டீச்சர், அந்த ரகசியம் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது சம்பந்தப்பட்ட 4 பேரையுமே நான் விசாரிச்சேன். தனித்தனியா எல்லாருமே ஒரே இடத்த தான் சொன்னாங்க. ஒரு சர்ச்சோடைய ரோஸுக்கு கீழே அப்படின்னு சொன்னாங்க. உடனே போன் கால்ல இருக்கிற அந்த டீச்சர்ன்றவரும், ஆனா அந்த ரகசியத்தை பாதுகாக்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எப்படி அதை உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா டீச்சர் நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினேன், அதனால அவங்க உண்மையை சொன்னாங்க. உண்மையை சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க 4 பேரையுமே நான் கொன்னுட்டேன். சரி ஏதோ ஒண்ணு, உனக்கு அந்த இடம் தெரியும் அப்படின்னா சீக்கிரமா அந்த இடத்துக்கு போ அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. சைலஸும் அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட போயிட்டு, நான் பாவம் பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனையை நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சைலஸ் சவுக்கெடுத்து அவரையே அடிச்சுக்கிறாரு. ஏன்னா இப்ப மியூசியம்ல ஜாக்வஸ் அவர் கொன்னார்ல, அது ஒரு பாவம், அதனால அடிச்சுக்கிறாரு. ஆனா அவரோட உடம்புல நிறைய காயங்கள் ஆல்ரெடி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சைலஸ் யார் யாரெல்லாம் கொல்றாரோ அதை பாவமா எண்ணி அதுக்கு தண்டனையை அவருக்கு அவரே கொடுத்துக்கிறாரு. சோ இங்க நம்ம ராபர்ட்ட அந்த போலீஸ் ஆபீசர் வந்து மியூசியம்க்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. எங்க சீஃப் ஆபீசர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அதே மாதிரி சீஃப் ஆபீசரும் வராரு. அப்படியே மியூசியம்குள்ள இவங்க 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ராபர்ட் வந்து ஒரு அமெரிக்கன், இப்பதான் அவரு பாரிஸ்க்கே வந்திருக்காரு. சோ அந்த சீஃப் ஆபீசரும், எப்படி இருக்கு இந்த இடம், மியூசியம்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போறாங்க. சோ அப்பதான் ராபர்ட் வந்துட்டு ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர், அதுக்கு மேல இன்னொரு பிரமிடு தலைகீழா ஒன்னோட ஒன்னு பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த மியூசியம்ல இதுதான் ரொம்ப யூனிக்கான ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரவங்க 2 பேருமே லிஃப்ட்ல போகலான்னு போறாங்க. ஆனா ராபர்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம எதுக்கு லிஃப்ட்ல போகணும், பேசாம படிக்கட்டு வழியா போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சீஃப் வந்து, வாங்க நம்ம இதுல சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு இவரும் லிஃப்ட்டுக்குள்ள போறாரு. அந்த போலீஸோட ட்ரெஸ்ல சில சிம்பிள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே ராபர்ட் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா மேல வந்துடுறாங்க. இறந்து போன அந்த ஜாக்னஸோடைய உடம்ப நம்ம ராபர்ட் பாக்குறாரு. ஒரு ஸ்டார் மாதிரியான சிம்பிள் அவரோட உடம்புல இருக்கு, நிறைய கீறி இருக்கு. இது எல்லாத்தையுமே உயிர் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜாக்னஸ் தான் அவரோட உடம்புலயே கிழிச்சுக்கிட்டாரு. இந்த
அந்த சிம்பிள்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ராபர்ட்டும் இங்க வந்திருக்காரு. சோ இந்த விஷயம் இங்க நடக்கும் பொழுது இதே நேரத்துல ஒரு ஃபிளைட்ல ஒரு பாதிரியாரு அவரு ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. சோ கேள்வி கேட்கிறவரும் அந்த பாதிரியாரை பார்த்துட்டு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நீங்க பாதிரியார் மாதிரி, ஆனா உண்மையிலேயே நீங்க ஒரு கல்ட் குரூப்பை சேர்ந்தவர் தானே, அந்த கல்ட் குரூப்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பாவம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணிப்பாங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரிலாம் முன்னாடி இருந்தது, இப்பெல்லாம் யாரும் அவ்வளவா பண்றது கிடையாது, எல்லாருக்கும் குடும்பம் குட்டினா ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி அந்த பாதிரியார் பேசும்பொழுது அவருக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல யாருன்னா அந்த டீச்சர்ன்றவர் தான். சைலஸ்க்கு கால் பண்ணி பேசினார்ல அதே டீச்சர் தான். சைலஸ் அந்த 4 பேரையும் கொன்னுட்டான். ரகசியம் எங்க இருக்குன்ற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நம்ம இவ்வளவு நாள் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த பாதிரியாரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் சீக்கிரமாவே கொடுத்துறேன், எங்க ஆளுங்களை பாக்குறதுக்கு தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ராபர்ட் கிரைம் சீன்ல இருக்காரு. இறந்து போன அந்த ஜாக்னஸ் உடைய உடம்ப பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் அந்த சீஃப் வந்து நம்ம ராபர்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப இந்த ஜாக்னஸோட நிலைமையில இருக்கீங்க, கடைசியா நீங்க எந்த விஷயத்தை எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன கொலை பண்ணது யாரோ அவங்களோட பேரை தான் நான் எழுதுவேனே. ஓகே ஓகே எங்களுக்கும் அதே டவுட் தான். சரி சரி ஓகே நீங்க அந்த சிம்பிள்ஸ்க்குலாம் என்ன அர்த்தம்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்றாரு. அந்த சிம்பிளை பார்த்துட்டு இது ஒரு பென்டகல் சிம்பிள், அதிகாலை நட்சத்திரமான வீனஸோட சிம்பிள். சோ இது எதை குறிக்குது அப்படின்னா கார்னஸ் ஆஃப் வீனஸ், ஒரு பெண் தெய்வத்துக்கான சிம்பிள் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. அவர் இறந்து போன ஜாக்னஸ் பக்கத்திலேயே சில நம்பர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சோ ஈவில் லைட்ஸை யூஸ் பண்ணி மட்டும் தான் பார்க்க முடியும், இவங்களும் பாக்குறாங்க, ஆனா அதுக்கு அர்த்தம் கிடையாது, எல்லாமே ஒரு ரேண்டம் வார்த்தை அப்படின்னு ராபர்ட் சொல்றாரு. அதோட ராபர்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, இந்த ஜாக்னஸ் இறந்து போயிருக்கிற அந்த போஸை பாருங்க, டாவின்சியோடைய ஒரு பெயிண்ட குறிக்கிற மாதிரி தான் இவரு வேணும்னே இந்த ஷேப்ல இறந்து போயிருக்காரு அப்படின்னு ராபர்ட் கண்டுபிடிக்கிறாரு. சோ இது எல்லாத்தையும் அந்த சீஃப் இருக்காருல அவர் ஒரு மாதிரி உருன்னு முகத்தோடவே கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துக்கு சோஃபி அப்படின்னு ஒரு கிரிப்டாலஜிஸ்ட் வராங்க. சோ அவங்களும் உள்ள வந்து இறந்து போன அந்த ஜாக்னஸ் இருக்காருல அவர் என்னென்னமோ ரேண்டம் வார்த்தைகள் எழுதி வச்சிருந்தாரு அதை பத்தி பேசுறாங்க. உடனே அவங்க ராபர்ட் கிட்ட உங்க நாட்டுல இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ராபர்ட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. பார்த்தா அந்த சோஃபி பொண்ணு இருக்கால அந்த பொண்ணுடைய வீட்டு நம்பர் தான் அது. வீட்டுல ஒரு ஆடியோ மெசேஜ் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அந்த ஆடியோ மெசேஜ் இப்ப நம்ம ராபர்ட் காதுக்கு கேக்குது. ராபர்ட் நான் சொல்றதை கேளுங்க, நீங்க ஒரு பெரிய ஆபத்துல இருக்கீங்க, இந்த சீஃப் இருக்கான்ல அவனை சுத்தமா நம்பவே நம்பாதீங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி இந்த சோஃபியா ஆடியோ மெசேஜை போட்டு வச்சிருக்கா. இந்த விஷயத்த சோஃபி டைரக்டாவே சொல்லலாம், ஆனா இங்க தான் அந்த சீஃப் இருக்கார்ல சோ அதனால இப்படி கால்ல ரெக்கார்ட் பண்ணி நம்ம ராபர்ட்டை அவங்க அலர்ட் பண்ணிட்டாங்க. ராபர்ட்டும் அது ஒன்றும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், ஸோ நான் உடனே போகணும், ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், நான் பாத்ரூமுக்கு போகணும் அப்படின்னு பாத்ரூமுக்கு போறாரு. அங்க சோஃபியும் இருக்காங்க. இறந்து போனவர் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாரா அப்படின்னு சோஃபி கேட்கும் பொழுது இங்க என்ன நடக்குது, நீ வேற யாரும் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உடனே சோஃபியும் ராபர்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் உங்க ட்ரெஸ்ல செக் பண்ணி பாருங்க அப்படின்னும் பொழுது அவரும் ஒவ்வொரு பேக்கெட்டா செக் பண்றாரு. பார்த்தா ஒரு பேக்கெட்ல ஒரு ட்ராக்கர் டிவைஸ் இருக்கு. வெளியே இருக்காருல சீஃப், அவர் தான் உங்களுக்கு தெரியாம உங்க பேக்கெட்ல போட்டிருக்காரு. ஏன்னா போலீஸ் எல்லாருமே நீங்க தான் அவரை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்புறாங்கன்னு சொல்ல இங்க ராபர்ட்டுக்கு தூக்கி வாரி போடுது. எனக்கு இவர் இறந்து போயிட்டாருன்னே போலீஸ் சொல்லி தான் தெரியுமே, அப்புறம் எப்படி நான் தான் கொலை பண்ணேன்னு நினைக்கிறாங்க. அப்பதான் சோஃபியும் ஒரு போட்டோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா இறந்து போன அந்த ஜாக் இருக்காருல அவர் என்னென்னமோ ரேண்டம் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிருப்பார்ல, 4ஆவதா ஒரு வார்த்தை எழுதிருக்காரு. அது என்னன்னா PS போட்டு ஃபைண்ட் ராபர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கேப்டன் கூட நம்ம ராபர்ட் கிட்ட கேட்டிருப்பாருல இந்த நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன எழுதுவீங்கன்னு. ராபர்ட்டும் சொல்லிருப்பாரு என்ன யார் கொன்னாங்களோ அவங்க பேரை எழுதுவேன்னு. சோ இறந்து போனவர் இப்ப ராபர்ட்டோட பேரை எழுதிருக்கிறதுனால போலீஸ்லாம் ராபர்ட் தான் கொலைகாரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த ராபர்ட் பார்த்துட்டாருன்னா உஷாராயிடுவாரு அப்படின்னு தான் அந்த வார்த்தையவே அழிச்சிட்டாங்க. அதோட ஒரு தப்பிச்சு போக கூடாதுன்னு ட்ராக்கரையும் போட்டு வச்சிருக்காங்க. சோ இங்க என்ன நடக்குதுன்னு ராபர்ட்டுக்கு சுத்தமா எதுவுமே புரியவே இல்ல. சோஃபியும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேருமே மீட் பண்ணணும் தான் அவரு நினைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஃபர்ஸ்ட் நீ யாரு, இறந்து போன அந்த ஜாக்குக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ராபர்ட் கேட்கும் பொழுது இறந்து போனவர் என்னோட தாத்தா, ஆனா கொஞ்ச நாளா நாங்க 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது. PS போட்டு ஃபைண்ட் ராபர்ட்னு போட்டிருக்காருல அந்த PS என்னோட பேரு, அவரு என்ன பிரின்சஸ் சோஃபின்னு தான் கூப்பிடுவாரு. சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம 2 பேரையுமே அவர் மீட் பண்ண வச்சிருக்காரு. சோ அது என்னன்னு கண்டுபிடிக்க நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சோஃபி ராபர்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா இவங்களால எப்படி தப்பிச்சு போக முடியும், வெளியே சீஃப் போலீஸ் இருக்காரு, பில்டிங்க்கு வெளியே இன்னும் நிறைய போலீஸ் இருக்காங்க. சோ அப்பதான் சோஃபியும் ஒரு பிளான போடுறாங்க. எங்க அந்த சீஃப் போலீஸ் இருக்காருல அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது, அதாவது சோஃபிய டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்பவே இல்ல, சோஃபியே வந்திருக்காங்களாம் வேலைக்கு. சோ இதனால இவங்களுக்கு டவுட் வருது, ஃபர்ஸ்ட் ராபர்ட் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ராக்கர் மூலமா லொகேஷனை ட்ராக் பண்ணா ராபர்ட் மியூசியம்லயே இல்ல, தப்பிச்சு வேற எங்கேயோ போறாரு. அந்த ட்ராக்கர் வந்து தூரமா போய்கிட்டே இருக்கு. உடனே மியூசியம்ல இருந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாமே வேகமா ராபர்ட்டை பிடிக்கிறதுக்காக போறாங்க. பார்த்தா உண்மையிலேயே ராபர்ட்டும் சோஃபியும் மியூசியம்ல தான் இருக்காங்களே. ஜஸ்ட் அந்த ட்ராக்கரை மட்டும் வெளியே ஏதோ ஒரு வண்டியில போட்டாங்க போல, அதோட லொகேஷனை ஃபாலோ பண்ணி இவங்க எல்லாரும் போயிருக்காங்க. சோ போலீஸ் திரும்ப வர்றதுக்குள்ள இந்த மியூசியம்ல ஏதாவது தடயம் இருக்கா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு 2 பேருமே தேட
தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட தாத்தாவும் நானும் பேசியே ரொம்ப நாட்கள் ஆகுது. ஆனா இன்னைக்கு எனக்கு அவரு நிறைய ஃபோன் பண்ணிருக்காரு. ஆனா நான் எடுக்கலன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணி மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. சோ ஏதோ ஒரு விஷயத்த அவரு சொல்ல வராருன்னு இறந்து போன அந்த ஜாக் எழுதி வச்சிருக்கிற அந்த ரேண்டம் வேர்ட்ஸை பாக்குறாங்க. சோ அந்த வார்த்தைகளுக்கு சுத்தமா அர்த்தமே கிடையாது. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஒருவேளை அது ஜம்பிள்டு வேர்ட்ஸா இருக்கணும். சோ ஒரு வேர்டோடைய வார்த்தைகளை மாத்தி மாத்தி போட்டிருக்காரு, நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும்னு. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க மாத்தி போடும்போது தான் இவங்களுக்கு புது வார்த்தைகள் கிடைக்குது. டாவின்சி அண்ட் மோனலிசா அப்படின்னு. மோனலிசா பெயிண்டிங் இந்த மியூசியம்ல தான் இருக்கு. சோ உடனே அந்த பெயிண்டிங் கிட்ட போறாங்க. பார்த்தா அந்த பெயிண்டிங் கீழே பிளட் கரை இருக்கு. அதோட அங்கேயும் ஜம்பிள்டு வேர்ட்ஸா எழுதி வச்சிருக்காரு. சோ அதையும் இவங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல போலீஸும் ராபர்ட்டை பிடிக்கிறன்ற பேர்ல ட்ராக்கரை ஃபாலோ பண்ணி போனாங்களே. பார்த்தா ட்ராக்கர் ஒரு மணல் லாரியில இருக்கு. சோ ராபர்ட் ட்ரிக் பண்ணிட்டான், அவன் மியூசியம்ல தான் இருக்கணும் அப்படின்னு. இவங்க எல்லாரும் மியூசியமுக்கு வேகமா வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்குள்ள ராபர்ட்டும் சோஃபியும் இங்க இருந்து தப்பிச்சாகணும். ஆனா மோனலிசா பெயிண்டிங் கிட்ட இறந்து போன ஜாக் எழுதின ஜம்பிள்டு வார்த்தைகள் இருக்கு. சோ அதை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இவங்களுக்கு மடோனா ஆஃப் த ராக்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வருது. சோ இதுவும் டாவின்சி வரைஞ்ச இன்னொரு பெயிண்டிங் தான். உடனே அந்த பெயிண்டிங் கிட்ட போறாங்க. பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்புறம் தான் பெயிண்டிங் பின்னாடி ஒரு கீ செயின் மாதிரி ஒன்னு இருக்கு. அதுல சிலுவர் சிம்பிள் போட்டிருக்கு. அதுவும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. சோ இதை எடுத்துக்கிட்டு இவங்க இங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆகி போறாங்க கார்ல. சோஃபியும் இப்ப நம்ம எடுத்தோம்ல, இதை நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கிட்ட இருந்ததை பார்த்திருக்கேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னு அது தெரியல. ஆனா அது என்னன்னு ராபர்ட்டுக்கு தெரியும். இந்த சிம்பிளுக்கான அர்த்தம் ஒரு சீக்ரெட் சொசைட்டியோடையது. அதோட பேரு பிரைரி ஆஃப் சியான். நியூட்டன், டாவின்சி இவங்க எல்லாருமே அந்த சீக்ரெட் சொசைட்டில இருந்தவங்க தான். சோ கடவுளுக்கு சொந்தமான ஒரு புனிதமான பொருளை அவங்க காலங்காலமா பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மேபி உங்க தாத்தாவும் அந்த சீக்ரெட் சொசைட்டியை சேர்ந்தவரா கூட இருக்கலாம். சின்ன வயசுல உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? உங்க தாத்தா வீட்டுல இந்த மாதிரி சடங்குலாம் பண்ணிருக்காரா? அதுக்கு சோஃபி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க மெமரியில வீட்டுல ஏதோ ஒரு சடங்கு நடந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தோணுது. ஆனா சரியா ஞாபகத்துல இல்ல. சோ இப்ப இவங்கள போலீஸ் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் போலீஸ் கிட்ட இருந்து வேகமா காரை ஓட்டி எஸ்கேப் ஆகுறாங்க. சோ இந்த நேரத்துல அந்த ஜாக்க கொன்ன சைலஸ்ன்றவரு அவரு இப்ப ஒரு சர்ச்சு கிட்ட இருக்காரு. ஏன்னா அந்த சர்ச்சுக்குள்ளதான் இவங்க பாதுகாக்கிற அந்த ரகசியம் இருக்கு அப்படின்னு இறந்து போன ஜாக் சொல்லியிருப்பாரு. சோ அதுக்காக தான் சைலஸ் அந்த சர்ச்சுக்கே வந்திருக்காரு. ஆனா அப்ப சைலஸோட மைண்டுக்குள்ள அவரோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்குது. சின்ன வயசுல சைலஸோட அப்பா அவங்க அம்மாவை போட்டு செம்ம அடி அடிப்பாரு. இதனால கடுப்பான சைலஸ் அவங்க அப்பாவையே கொன்னுறான். இதனால எல்லாருமே சைலஸ சாத்தான் சாத்தான்னு சொல்லி இந்த சைலஸ ஒரு மிஷனரிக்கு அனுப்பிடுறாங்க. அங்கதான் அவரு வாழ ஆரம்பிக்கிறாரு. சோ சைலஸ யாரு பாத்துக்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல ஒரு பாதிரியார், அவரு தான் பாத்துக்கிறாரு. சோ ஒரு நாள் அந்த சர்ச்சுக்கு திருடங்க வர பாதிரியாரை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. இந்த சைலஸ் தான் அவரை காப்பாத்தி திருடங்களையும் அடிச்சு ஓட விடுறாரு. அப்பதான் அந்த பாதிரியார் சொல்றாரு சைலஸ பார்த்து, நீ ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி. சோ அன்னில இருந்தே அந்த பாதிரியார் என்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் சைலஸ் செய்வாரு. சோ அப்படிதான் 4 பேரை கொன்னு அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே தகவல், அந்த ரகசியம் இந்த சர்ச்சோடைய ரோஸ் லைனுக்கு கீழே இருக்கு அப்படின்றது தான். சோ அதனால இந்த சர்ச்சுக்குள்ளேயும் இப்ப போக ஆரம்பிக்கிறாரு. சோ சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த சைலஸ் ரோஸ் லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சோ சிஸ்டரும் என்னன்னு சொல்றாங்க. இந்த சர்ச்சுக்குள்ள ஒரு லைன் ஒன்னு போகுது. அந்த லைன் தான் ரோஸ் லைன். இந்த லைன் பாரிஸோடைய ரோட்ஸ்ல இருந்து சர்ச் வரைக்கும் வரும். சோ இதுதான் பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டைம் ஜோன் இருக்குல்ல, அந்த டைம் ஜோன் இந்த இடத்துல தான் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம இந்தியாலாம் வந்துட்டு +5.5, அதாவது நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 5:30 மணி ஆகுது அப்படின்னா இந்த பிரைம் மெரிடியன் இருக்கிற இடங்கள்ல அப்பதான் சனிக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிற அந்த 12 மணி, நடுராத்திரி 12 மணி ஆகும். ஏன்னா இந்த மெரிடியன்ஸை யூஸ் பண்ணி தான் டைம் ஜோன் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ இதுதான் பிரைம். அதனால டைம் ஜோன் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அமெரிக்காலாம் வந்து மைனஸ்ல போகும். சோ அந்த பிரைம் மெரிடியனோட லைன் வந்து இந்த சர்ச்சுக்குள்ள போகுது. அந்த லைனை தான் ரோஸ் லைன் இவங்க சொல்றாங்க. சோ சைலஸும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே தான் அந்த ரகசியம் இருக்கு அப்படின்னு. நான் வந்து இங்க தனியா பிரேயர் பண்ண போறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு அந்த சிஸ்டரை அனுப்பிட்டு இவர் அந்த லைனை உடைச்சி பேத்து உள்ள இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஒரு பைபிள் வசனம் இருக்கிற ஒரு கல்லு மாதிரி இருக்கு. அந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்னா, நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, இதுக்கு மேல வராத, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இத பார்த்த உடனே சைலஸ் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம கொலை பண்ண அந்த 4 பேருமே இந்த இடத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இல்ல, வேணும்னே சொல்லியிருக்காங்க. உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு அந்த ரகசியத்தை அவனுங்க சொல்லவே இல்லைன்னு இவர் கடுப்பாகிறாரு. சைலஸ் இந்த ரோஸ் லைனை உடைச்சு இந்த கல்லெல்லாம் எடுத்தாங்கல்ல, இது எல்லாத்தையுமே அந்த சிஸ்டர் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இறந்து போனார்ல ஒரு தாத்தா, அவங்களுக்கு காலும் பண்றாங்க. அவர் இறந்து போன விஷயம் இன்னும் இந்த சிஸ்டருக்கு தெரியல. அவங்க கால் பண்ணி தாத்தாவுக்கு பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பின்னாடி இருந்து அந்த சைலஸ், அப்படின்னா நீயும் பிரைரி ஆஃப் சியானை சேர்ந்தவ தான் அப்படின்னு அந்த சிஸ்டரையும் இவரு போட்டு தள்ளுறாரு. ஒரு பாதிரியாரை பார்த்தோம்ல, அவரோட குரூப் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிருக்காரு. அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நிறைய பணம் வேணும்னு கேட்கிறாரு. எதுக்காக பணம் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, டீச்சர் அப்படின்ற ஒருத்தர் மூலியமா பிரைரி ஆஃப் சியான் இத்தனை வருஷங்களா பாதுகாத்து வச்சிருந்த அந்த ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதனால அந்த டீச்சருக்கு நம்ம
நம்ம பணம் தரணும், அதோட பிரைரி ஆஃப் சியான்ல மீதி எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கொல்லணும், அதுக்கு தான் வேணும்னு சொல்ல அங்க இருக்கிறவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம ராபர்ட்டும் சோஃபியும் சேஃபான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதாவது ப்ராஸ்டியூட் போதைப்பொருள் யூஸ் பண்றவங்க எல்லாம் அதிகமா இருக்கிற இடம். சோ போலீஸ் இங்க நம்மள தேடி வராது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப ஒருத்தர் டேபிள்ல உட்காந்து போதைப்பொருளை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது சோஃபி அங்க போயிட்டு இங்க பாரு எங்களுக்கு இந்த டேபிள் வேணும், இந்த காசு வேற எங்கேயாவது போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பர்சனும் காசை வாங்கிக்கிட்டு சோஃபியோட முகத்தை அப்படியே உத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் அங்க இருந்து போயிடுறாரு. அப்புறம் சோஃபியும் ராபர்ட்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது தான் என் தாத்தா இப்படி பண்ணாருன்னு பார்த்தா இப்ப வளர்ந்து அவரு சாகும்போது கூட இந்த வேலையை தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல ராபர்ட்டும் என்ன பண்ணாரு அப்படின்னு சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா கூட அவரு பசில் வச்சுதான் கொடுப்பாரு, நான் அதுல இருக்கிற க்ளூவெல்லாம் கண்டுபிடிச்சு என்னோட கிஃப்ட் தேடணும், எப்ப பார்த்தாலும் பசில்னு இப்படிதான் நான் வளர்ந்தனே, இப்ப சாகும்போது கூட பாரு ஏன் செத்து போனாரு யாரு என்னன்னு ஒழுங்கா எழுதி வைக்காம தேவையில்லாம பசில வச்சு நம்மள அலைய விடுறாரு. அதோட நீங்க என் தாத்தா வந்து ஏதோ சீக்ரெட் சொசைட்டில இருந்தாருன்னு சொன்னீங்க, அந்த சீக்ரெட் சொசைட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு இவங்க கேட்கும் பொழுது ராபர்ட்டும் இதெல்லாம் ஆரம்பிச்சது 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜீசஸ் பிறந்த இடமான ஜெருசலத்தை ஒரு பிரெஞ்சு அரசர் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த போர்லயும் அவர் ஜெயிச்சிடுறாரு. ஆனா உண்மையிலேயே அந்த பிரெஞ்சு அரசர் போர் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் அவருக்கு பின்னாடி இருந்த பிரைரி ஆஃப் சியான்ன்ற அந்த சீக்ரெட் சொசைட்டி தான். சோ அந்த அரசர் மூலியமா அந்த சீக்ரெட் சொசைட்டி அந்த ஜெருசலத்தையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா அந்த டைம்ல அங்க இருந்த எல்லாருமே கிறிஸ்துவ மக்கள் தான், எல்லாருமே ஜீசஸை நம்பினாங்க. ஆனா அந்த பிரைரி ஆஃப் சியான் இருக்காங்களே சீக்ரெட் சொசைட்டி, அவங்க ஜீசஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பொருளை கண்டுபிடிக்கணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜெருசலத்தை சேர்ந்த பாதிரியார்கள் எல்லாருமே அந்த ஜீசஸ் சம்பந்தப்பட்ட பொருளை கண்டுபிடிக்க விடக்கூடாது, அந்த பொருளை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டு குரூப்புமே ஜீசஸை நம்புது. ஆனா ஜீசஸ் சம்பந்தப்பட்ட அந்த பொருளை ஒரு குரூப் அழிக்கணும்னு நினைக்குது, இன்னொரு குரூப் பாதுகாக்கணும்னு நினைக்குது. சோ அந்த சீக்ரெட் சொசைட்டியும் அந்த பொருளை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே நைட் டெம்ப்ளர்ஸ்ன்ற ஒரு படையை உருவாக்குறாங்க. அவங்களும் ஜீசஸ் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான பொருளை கண்டுபிடிக்கிற ரேஞ்சுக்கு போறாங்க. ஆனா அதை தடுக்கணும்னு ஜெருசலத்துல இருந்த பாதிரியார்கள்லாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்த நைட் டெம்ப்ளர்ஸ்ன்றவங்க சாத்தான வழிபடுறவங்க அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லி மக்களும் அதை நம்பி அந்த நைட் டெம்ப்ளர்ஸ் எங்கெங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. அக்டோபர் 1 1307 வருஷம். சோ இதை கேட்ட சோஃபியும் அப்படின்னா அந்த ஜீசஸ் சம்பந்தப்பட்ட பொருளை அந்த சீக்ரெட் சொசைட்டி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பொருளை தேடுறதையே அவங்க நிப்பாட்டிட்டாங்க. சோ பிரைரி ஆஃப் சியான் வந்து அந்த பொருளை கண்டுபிடிச்சு அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மத்த சீக்ரெட் சொசைட்டி அதை அழிக்கணும்னு நினைச்சு இன்னமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படிதான் உங்க தாத்தா கிட்ட அந்த ரகசிய பொருளை தேடி வந்திருக்கணும். சோ இப்போ உங்க தாத்தா இறந்து போயிட்டாரு. ஆனா இப்ப அவரு நமக்காக அந்த பொருள் எங்க இருக்குன்னு க்ளூ சொல்றாருன்னு நினைக்கிறேன். சோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு டீகோட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சோஃபியும் சரி அந்த பொருள் என்னதான், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அது என்ன பொருள்னு எனக்கும் சரியா தெரியல. ஆனா மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாவின்சியோட லாஸ்ட் சப்பர்ன்ற அந்த பெயிண்டிங்ல ஜீசஸ் ஒரு விருந்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு கோப்பை இருக்கும், அத ஹோலி கிரைல்னு சொல்லுவாங்க. மேபி அந்த கோப்பை தான் அந்த முக்கியமான பொருளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ராபர்ட் சொல்றாரு. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்க தாத்தா நமக்கு செத்து போயும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அந்த சிலுவை மாதிரி ஒன்னு தடுத்தாங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பேர் போட்டிருக்கு. பார்த்தா அது ஒரு தெருவோட பேரு. சோ உடனே அவங்க அந்த க்ளூவை பிடிச்சி அந்த தெருவுக்கும் போறாங்க. சோ அப்பதான் அந்த தெருவுல பல வருஷங்களா இருக்கிற ஒரு பேங்க் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சிலுவை மாதிரி உங்க கையில வச்சிருக்காங்களே ஆக்சுவலா அது ஒரு லாக்கர் கீ. அப்படின்னா உன்னோட தாத்தாவுக்கு இந்த பேங்க்ல லாக்கர் இருக்கும், அதுக்குள்ளதான் நமக்கான க்ளூ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்குக்கும் இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பேங்கோடைய லாக்கரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நம்பர் இருக்கிற பாஸ்கி அது தெரிஞ்சா மட்டும்தான் இவங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் ஒரே தடவை தான் இவங்க ட்ரை பண்ணணும். தப்பா இருந்ததுன்னா இதுக்கு மேல அந்த லாக்கரை ஆக்சஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு பேங்கோட மேனேஜர் சொல்ல சோ இவங்களும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த தாத்தா இறந்து போன இடத்துலயே அவரு சில நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தார்ல, மேபி அந்த நம்பர் பாஸ்கியா இருக்கலாம்னு அதை போடுறாங்க. பத்தாது கரெக்டாவும் ஆயிடுது. உள்ள இவங்க லாக்கரையும் ஆக்சஸ் பண்றாங்க. சரி அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பாக்ஸ் அடுத்த க்ளூ போல. சோ அந்த க்ளூ என்ன அப்படின்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. பேங்க்குள்ள இவங்க இருக்காங்கன்னு அந்த தெரு ஃபுல்லாவே போலீஸ் இருக்காங்க. இவங்க எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியாம முழிக்கும் போதுதான் பேங்கோட மேனேஜர் நம்ம ராபர்ட்டுக்கும் சோஃபிக்கும் ஹெல்ப் பண்றாரு. பேங்க் லாக்கர் எல்லாம் எடுத்துட்டு போற வேனுக்குள்ள இவங்களை பத்திரமா அனுப்பி போலீஸ் கிட்ட இருந்து இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போறாரு. சோ வேன்ல பத்திரமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சோஃபி அந்த லாக்கர்ல இருந்து எடுத்த பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ள இன்னொரு பசில் இருக்கு. சோ கரெக்டான காம்பினேஷனை யூஸ் பண்ணும் பொழுது இந்த பசில் ஓபன் ஆகும். இதுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கும். சோ என்னோட தாத்தா திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப இந்த பசிலை நம்ம சால்வ் பண்ணாதான் உள்ள இருக்கிற மெசேஜையே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ராபர்ட்டும் பேசாம நம்ம அதை உடைச்சு எடுத்துட்டா என்ன, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த பசில்ல வினிகரும் இருக்கும். நம்ம பசிலை சால்வ் பண்ணாம ஃபோர்ஸ்ஃபுல்லா ஓபன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த வினிகருக்கும் மெசேஜுக்கும் இடையில இருக்கிற பேரியர் உடைஞ்சி வினிகர் ஃபுல்லா அந்த மெசேஜ்ல பட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். இதை கேட்ட ராபர்ட்டும் ஆமா உனக்கு எப்படி இந்த பசிலை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா என் தாத்தா சின்ன வயசுல இந்த மாதிரி பசிலெல்லாம்
தான் சால்வ் பண்ண கொடுத்திருக்காரு. அப்படின்னா உன்னால இதையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வேன் நிக்குது. மேனேஜர் வராரு. ஆனா அவர் கையில கன் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா அந்த பசில என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அந்த மேனேஜர் இவங்களை காப்பாத்தணும்னு காப்பாத்தல, அந்த பசில இவங்க கிட்ட இருந்து ஆட்டைய போடணும் அதுக்காக தான் காப்பாத்திருக்காரு. நம்ம ராபர்ட்டும் எப்படியோ அந்த மேனேஜரை சமாளிச்சு அந்த வேனை எடுத்துக்கிட்டு இவங்க எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிக்கிறாங்க. ராபர்ட்டும் சோஃபி கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லு, உன் தாத்தாவும் நீயும் எதனால பேசிக்காம இருந்தீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சோஃபி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப இதை விட முக்கியம் இந்த பசில நம்ம சால்வ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என் தாத்தா இருந்தா அந்த சீக்ரெட் சொசைட்டியை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்ல, ராபர்ட்டும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டாரியன், அவருக்கு வந்து பிரேரி ஆஃப் சியானை பத்தி நல்லாவே தெரியும். அந்த ஹிஸ்டாரியன் கிட்ட இவங்க போறாங்க. பேங்க் மேனேஜரை இவங்க அடிச்சு போட்டு தானே வந்தாங்க. பேங்க் மேனேஜர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. போலீஸ் நம்ம சீஃப் அவரும் வந்து அந்த ராபர்ட்டும் சோஃபியும் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சார் எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்னு சொல்ல, நீ வேன் எடுத்துக்கிட்டு போகும்பொழுதே உன் மேல டவுட் இருந்தது, அதனாலதான் அந்த வேன்ல நாங்க டிராக்கரை போட்டோமே அப்படின்னு சீஃப் அந்த டிராக்கர் மூலியமா நம்ம ராபர்ட்டும் சோஃபியும் எங்க போயிருக்காங்க அப்படின்ற லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நேரா அதை அந்த பாதிரியாருக்கு கால் பண்ணி சொல்றாரு. அப்படின்னா அந்த சீஃபும் அந்த பாதிரியாரோட டீம் தான். அந்த பாதிரியார் சைலஸுக்கு கால் பண்ணி சொல்ல, சைலஸும் அந்த ஹிஸ்டாரியனுடைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. எங்க அந்த ஹிஸ்டாரியனுடைய வீட்டுல இருக்கிற சோஃபியும் ராபர்ட்டும் உங்களுக்கு பிரேரி ஆஃப் சியான் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஹிஸ்டாரியனும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரேரி ஆஃப் சியான்ன்றது ஒரு சீக்ரெட் குரூப் மாதிரி, உலகம் ஃபுல்லா அந்த குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க 4 பேர் மட்டும்தான். அவங்க ஒரு முக்கியமான கடவுளுடைய ரகசியத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சோஃபியும், என்னத்த ரகசியம், ஜீசஸ் யூஸ் பண்ண அந்த கோப்பை அதுதானே. உடனே அந்த ஹிஸ்டாரியனும் எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையிலேயே பிரேரி ஆஃப் சியான் பாதுகாக்கிறது அந்த கோப்பை எல்லாம் கிடையாது, அதையும் தாண்டி உலகமே அதிர்ற அளவுக்கான ஒரு ரகசியம். இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் ரொம்ப புனிதமா நினைக்கிறது பைபிளை தான். ஆனா உண்மையிலேயே பைபிள் மனிதர்கள் எழுதுனது தானே தவிர அது கடவுளுடைய வாக்கியங்கள் கிடையாது. பைபிள் உருவாக முக்கியமான காரணம் கான்ஸ்டன்டைன்ன்றவர் தான். அவரை மக்கள் எல்லாருமே ரொம்ப புனிதமானவரா நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே கான்ஸ்டன்டைன் ஒரு கிறிஸ்டியன் கிடையாது. அவருடைய மூதாதையர்கள்லாம் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் மாதிரியான கடவுளை கும்பிட்டவங்க தான். ஆனா கான்ஸ்டன்டைனுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு யூத ஆள் ஒருத்தர் மக்களுக்கு நல்ல விஷயங்களையும் அவங்களோட குறைகளையும் தீர்த்து வச்சாரு. ஆனா அவர் நம்பினது ஒரே ஒரு கடவுள் அப்படின்ற கோட்பாடை மட்டும்தான். அவரு தான் ஜீசஸ். ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஜீசஸுடைய கோட்பாடுகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. கான்ஸ்டன்டைனுடைய காலகட்டத்தில் ரோமே 2ஆ பிரிகிற அளவுக்கு பிரச்சனைகள் உருவாச்சு. ஏன்னா ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்ற ஒரு கடவுள் கோட்பாடை கொண்ட பேகன் இன மக்கள் வாழ்ந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு ஜீசஸுடைய கோட்பாடுகளை ஃபாலோ பண்ண மக்களும் வாழ்ந்தாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனைகளும் அதிகமாச்சு. இந்த பிரச்சனைகளால கான்ஸ்டன்டைனுடைய பதவியே போகிற அளவுக்கு வந்தது. அப்போதான் கான்ஸ்டன்டைன் ஒரு முடிவே எடுத்தாரு. அந்த டைம்ல ஜீசஸை ஃபாலோ பண்றவங்க அதிக பேர் இருந்தாங்க. அதனால ஜீசஸை மெயினா வச்சு பெரிய அளவுக்கு உண்மையான கிறிஸ்டியானிட்டி அப்பதான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இதுல உலகத்தை சேர்ந்த எல்லா இன மக்களும் சேர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சபையும் கிரியேட் ஆகுது. அதோட பேரு கவுன்சில் ஆஃப் நேஷியா. இந்த சபையில இருக்கிறவங்க தான் கிறிஸ்டியன் பண்டிகை எல்லாம் எப்ப வரணும், என்னென்ன நடக்கணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த டைம் வரைக்குமே ஜீசஸ் அப்படின்றவர் ஒரு மனிதர். அவரு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னாரு, அவ்வளவுதான். ஆனா இந்த சபை மூலியமா ஜீசஸை கடவுளாக்குனாங்க. அவர் இறந்து போய் திரும்ப உயிரோட வந்தாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இத மக்களும் நம்பி ஜீசஸை கடவுளா பார்க்க ஆரம்பிச்சு கிறிஸ்டியானிட்டியும் வளர ஆரம்பிச்சது. இப்படின்னா அந்த ஹிஸ்டாரியன் சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ராபர்ட் கொதிக்கிறாரு. ஹலோ, நான் ஜீசஸை நம்புறவன், எனக்கு தெரியும் அவர் உண்மையிலேயே உயிர் தெழுந்தாரு, அவருக்கு உண்மையிலேயே பவர்ஸ் எல்லாம் இருக்கு. உடனே அந்த ஹிஸ்டாரியனும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கான்ஸ்டன்டைன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜீசஸ்ன்ற ஒரு நல்ல மனுஷனை கடவுளா மாத்தினாரு அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க சோஃபியா வந்து, அட நிறுத்துங்கப்பா, இது இப்ப ரொம்ப முக்கியமா, ஃபர்ஸ்ட் அந்த ரகசியம் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு போதுதான் அந்த ஹிஸ்டாரியன் டாவின்சியோடைய லாஸ்ட் சப்பர் அப்படின்ற அந்த பெயிண்டிங்கை காட்டுறாரு. இந்த பெயிண்டிங்கை பாருங்க, எத்தனை கோப்பைகள் இருக்கு. இதுல ஒரு கோப்பை ஜீசஸோடது, அதுதான் ரொம்ப புனிதம் அப்படின்னு நம்புறதுலாம் முட்டாள்தனம். இந்த பெயிண்டிங்ல வேற ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராபர்ட், உனக்கு தான் சிம்பிள்ஸை பத்தி நிறைய தெரியுமே, ஆண் பெண் அதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ராபர்ட்டும் பிளேடுன்ற ஒரு சிம்பிள் ஆணுக்காகவும், அது வந்து பார்க்க ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அவர் பெண்ணுக்காக சாலஸ்னு ஒரு சிம்பிள், அது கோப்பை மாதிரி அவரோட கையை வச்சு அந்த சிம்பிளை காட்டுறாரு. இந்த பெயிண்டிங்ல பெண்ணுக்கான ஒரு சிம்பிளை சிம்பாலஜிக்கலா டாவின்சி சொல்லியிருக்காரு. பிரேரி ஆஃப் சியான் பாதுகாக்கிறது இந்த கோப்பையை கிடையாது, ஜீசஸுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஒரு பெண்ணை தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட பேரு மேரி மெக்டலின். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்டியனால இந்த மேரி மெக்டலின் ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லி பரப்புனாங்க வேணும்னே. ஆனா உண்மையிலேயே இந்த மேரி மெக்டலின் தான் ஜீசஸோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல ராபர்ட்டும் சோஃபியும் ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது கான்ஸ்டன்டைன் வந்துட்டு ஒரு சபையை உருவாக்குனார்ல, அந்த சபையில ஜீசஸை பத்தின எல்லா விஷயங்களும் இருந்தது, பண்டிகைகளை பத்தி எல்லாம் முடிவெடுத்தாங்க. ஆனா மேரி மெக்டலினை பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் வாயை திறக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அதை மறைச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஜீசஸ் வந்து அவருக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃப் மேரி மெக்டலின் தான் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்
இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது ஜீசஸுக்கு அப்புறமா அவரோட ஒய்ஃப் தான் எல்லாமே. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து ஒரு பொருள் தான், அந்த அளவுக்கு மதிக்கவே மாட்டாங்க. இப்ப வரைக்குமே அந்த நிலைமை அவ்வளவா மாறல தான், ஆனா அந்த டைம்ல ரொம்ப மோசமா இருந்தது. ஜீசஸ சிலுவையில ஏத்தும் பொழுதுலாம் ஜீசஸோட ஒய்ஃபான மேரி பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. ஜீசஸுக்கு அப்புறம் மேரியை ஏத்துக்க முடியாததுனால மேரியை கொல்லலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க தப்பிச்சு பிரான்ஸுக்குலாம் வந்திருக்காங்க. ஒரு பெண் குழந்தையும் பெத்தெடுத்திருக்காங்க. அந்த பெண் குழந்தையோட பேரு சாரா. இந்த விஷயங்கள்லாம் நடந்து பல 100 வருஷம் கழிச்சு தான் கான்ஸ்டன்டைன் வராரு, பைபிளை உருவாக்குறாரு, கிறிஸ்டியானிட்டி பெருசாகுது. மேரி மெக்டலினை பத்தி உங்க வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா ஜீசஸ்ன்றவரு கடவுள், அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்கன்ற விஷயம்லாம் சொல்லிட்டா கடவுள் அந்தஸ்து வராதுன்னு சொல்லி மொத்தமா அதை மறைச்சிடுறாங்க. ஆனா அந்த டைம்ல பேகன் இனத்துல வந்துட்டு ஆண் கடவுளையும் கும்பிடுவாங்க, பெண் கடவுளையும் கும்பிடுவாங்களா. அவங்க வந்துட்டு ஜீசஸோடைய ஒய்ஃபும் கடவுள் தான் அப்படின்ற மைண்ட் செட்ல வராங்க. ஆனா யாரெல்லாம் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாங்களோ, ஜீசஸ ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாரையுமே தேடி தேடி கொல்ல ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே பிரைரி ஆஃப் சியான் வந்து பாதுகாக்கிற அந்த பொருள் என்ன அப்படின்னா ஜீசஸோட பிளட் லைன் தான். அதாவது ஜீசஸ்க்கும் மேரி மெக்டலினுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்குது இப்படின்னு ஜீசஸோட வம்சாவளி இருக்காங்கல்ல, அந்த வம்சத்தை பாதுகாக்கிறது தான் பிரைரி ஆஃப் சியானுடைய வேலையே. ஆனா இந்த மாதிரி ஜீசஸோட வம்சாவளிகள் உயிரோட இருந்தாங்கன்னா ஜீசஸ் கடவுள் கிடையாது, அவர் ஒரு மனுஷன், இவ்வளவு நாள் நம்ம நம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்யாயிடும் அப்படின்றதுக்காகவே ஜீசஸோடைய வம்சத்தையே அழிக்கணும்னு இன்னொரு குரூப் ட்ரை பண்ணுது. இதுல விஷயம் என்னன்னா 2 பேருமே ஜீசஸை நம்புறவங்க தான். ஒருத்தவங்க ஜீசஸ் நல்ல மனிதர் அப்படின்னு நம்புறாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஜீசஸ் கடவுள் அப்படின்னு நம்புறாங்க. அது பொய்ன்னு தெரிஞ்சும் அதை தான் நம்புறாங்க. அந்த ரகசியத்தை அழிக்கணும்னு ட்ரை பண்றவங்க தான் அந்த பாதிரியாரு, டீச்சர்ன்றவரு, சைலஸ், இவங்கலாம். அதை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ற பிரைரி ஆஃப் சியானை சேர்ந்த முக்கியமான ஆட்கள் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த கடமை நம்ம ராபர்ட்டுக்கும் சோஃபிக்கும் வந்திருக்கு. அப்பதான் அந்த ஹிஸ்டாரியன் வீட்டு டிவில நம்ம ராபர்ட்டும் சோஃபியும் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற நியூஸ்லாம் வருது. அதை பார்த்துட்டு இவரு கடுப்பு ஆகுறாரு. ஒரு கொலையை பண்ணிட்டு வந்துட்டு தான் நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா என்கிட்ட அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, எங்க பாருங்க சார், எங்களை நம்புங்க, நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணவே இல்லை. இந்த பொண்ணோட தாத்தா நீங்க சொன்னீங்களே பிரைரி ஆஃப் சியான், அதுல முக்கியமான 4 பேர்ல ஒருத்தர், வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இதெல்லாம் தாண்டி அந்த பசிலையும் காட்டுறாங்க. சோ இவர் முழுசா நம்பிடுறாரு. இப்போ இந்த பசில்ல தான் ஜீசஸோடைய பிளட் லைன் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்கும். சோ இதை இவங்க சீக்கிரமா சால்வ் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்குள்ள அந்த சைலஸ் ஹிஸ்டாரியனுடைய வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. சோ நம்ம ஆளுங்களும் அந்த சைலஸை அடிச்சு போட்டுறாங்க. அப்புறம் அவரோட உடம்ப செக் பண்ணி பார்க்கும்பொழுது உடல் ஃபுல்லா ரொம்ப காயமா இருக்கு. அதோட ஒரு சிம்பிளும் இருக்கு. இதே சிம்பிளை தான் நம்ம ராபர்ட் அந்த சீஃப் போலீஸ் இருக்கார்ல அவரோட ட்ரெஸ்லயும் பார்த்திருப்பாரு. அப்படின்னா சீஃப் போலீஸும் இந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான். இவனுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னா சீஃப் போலீஸும் இங்க வந்துருவாரு, உடனே கிளம்பணும்னு மயங்கி இருக்கிற அந்த சைலஸையும் கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க வேகமா. சோ இவங்க அந்த பசிலை சால்வ் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி சேஃபான ஒரு இடத்துக்கு போகணும். நல்லவேளை அந்த ஹிஸ்டாரியனுடைய பிரைவேட் ஃபிளைட் மூலியமா அப்படியே வானத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. கூட அந்த சைலஸும் இருக்காருல்ல. சோஃபிக்கு செமையா கடுப்பாகுது, நீ தானே என் தாத்தாவை கொன்னுன்னு போட்டு பயங்கரமா அடிக்கலாம் செய்யறாங்க. அப்புறம் சோஃபி அந்த ஹிஸ்டாரியன் கிட்டயே வந்து, ஆமா மேரி மெக்டலினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஓடி மறைஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே, ஒரு வழியா அவங்க சாகும் பொழுது அவங்களுக்காக ஒரு சமாதியையும் பண்ணாங்க. ஆனா அந்த சமாதி இருக்கக்கூடாது, அதை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற நிறைய குரூப் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் காலங்கள் கடந்து போக மேரி மெக்டலினோட சமாதி எங்க இருக்குன்னே யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. பிரைரி ஆஃப் சியானை சேர்ந்தவங்க ஜீசஸோடைய பிளட் லைனை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஆனா அவங்க மிஸ் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா மேரி மெக்டலினுடைய சமாதி. சோ அதனால ஒரு பிரெஞ்சு அரசரை யூஸ் பண்ணி ரோம் மேல படையெடுத்து அதை ஜெயிச்சு அந்த இடத்துல மேரி மெக்டலினுடைய சமாதியை தேடி கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டாங்க. முன்னாடி ராபர்ட் வந்து சோஃபி கிட்ட ஒரு கதையை சொல்லுவார்ல, பிரெஞ்சு அரசர் வந்து படையெடுத்து வந்தாரு, அந்த கோப்பையை தேடி போனாங்கன்னு. ஆக்சுவலா கோப்பை கிடையாது, அவங்க வந்ததே மேரி மெக்டலினுடைய அந்த சமாதியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சோ இப்போ அந்த பாதிரியாரோட கும்பல் இருக்காங்களே அவங்களும் மேரி மெக்டலினுடைய சமாதியை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்றாங்களே. ஏன்னா ஜீசஸோட பிளட் லைனை கொல்றதை விட மேரி மெக்டலினுடைய சமாதியை அழிச்சிட்டாவே எல்லா ப்ராப்ளமும் ஓவர். யோசிச்சு பாருங்க, சமாதி இல்ல அப்படின்னா யாராவது நான் தான் ஜீசஸோட பிளட் லைன் சொன்னா என்ன ஆதாரம்னு கேட்டு அவங்கள ஆஃப் பண்ணிடலாம். ஆனா இதுவே மேரி மெக்டலினுடைய சமாதி இருக்கு அப்படின்னா அவங்களோட உடம்பும் இருக்கும், அதுல இருக்கிற டிஎன்ஏ மூலியமா ஜீசஸோட பிளட் லைனை அழகா கண்டுபிடிச்சிட முடியும். சோ அதனாலதான் அந்த சமாதியை அழிக்கணும்னு பாதிரியாரும் ட்ரை பண்றாரு. சோ எப்படி இந்த ஹிஸ்டாரியன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராபர்ட் என்ன பண்றாருன்னா அந்த பசில் இருந்த பாக்ஸ், அந்த பாக்ஸோட டாப்ல ஒரு ரோஸ் இருக்கு. சோ அந்த ரோஸுக்கு கீழே செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அது தனியா கலந்துக்கிட்டு வருது. அதுல சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன தலைகீழா இருக்கு. சோ அதுல இருக்கிறத இவங்க படிக்கும் பொழுதுதான் இந்த பிரைரி ஆஃப் சியான்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ஒரு படை வீரர்களை உருவாக்குனாங்க, நைட் டேம்ப்ளர்ஸ்னு. ஆனா அந்த நைட் டேம்ப்ளர்ஸை எல்லாரையுமே சாகடிச்சிட்டாங்க பிளான் பண்ணி, சாத்தான கும்பிடுறவங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே ஒரு நைட் டேம்ப்ளர் இறந்து போய் அவரோட இறுதி அஞ்சலிக்கு ஒரு போப் வந்திருக்காராம். அது மட்டும் கிடையாது, அந்த இறந்து போன நைட் டேம்ப்ளருடைய சமாதிக்கு முன்னாடி ரெட் கலர்ல உருண்டையா ஒண்ணு இருக்கும். சோ அதுதான் இந்த பசிலை சால்வ் பண்றதுக்கான முக்கியமான க்ளூ அப்படின்னு போட்டிருக்கு. போப்புன்றவர் யாருன்னா ஜீசஸை வந்து கடவுள் அப்படின்னு நம்புறவர். ஆனா நைட் டேம்ப்ளர்ஸ்ன்றவங்க ஜீசஸ் வந்து ஒரு மனிதர் அப்படின்னு
அப்படின்னு நம்புறவங்க. சோ இவரோட சாவுக்கு இந்த போப் எதுக்காக போகணும், அந்த ரெட் கலர் உருண்டியா இருக்கிறது தான் நம்மளோட அடுத்த க்ளூ அப்படின்னு இந்த நைட் டெம்ப்ளர்ஸ் எல்லாம் அடக்கம் பண்ண ஒரு இடம் இருக்கும் லண்டன்ல, அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. சோ இந்த நேரத்துல சீஃப் போலீஸ் இருக்கார்ல, ஆக்சுவலா சீஃப் போலீஸ் வந்து அந்த பாதிரியாரோட ஆள்லாம் கிடையாது. அந்த பாதிரியாரை வந்து இவர் கண்மூடித்தனமா நம்புறாரு. அந்த நம்பிக்கைய பாதிரியார் அவருக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. என்னன்னா ராபர்ட் வந்து என்கிட்ட வந்தான், நிறைய கொலை பண்ணிருக்கேன், பாவ மன்னிப்பு கேட்டான், இன்னமும் நிறைய கொலை பண்ணுவானா அப்படின்னு இந்த பாதிரியார் போட்டு விட்டதுனால தான் சீஃப் போலீஸ் வந்து இப்ப ராபர்ட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதோட அந்த டீச்சர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு பாதிரியாருக்கு கால் பண்ணி என்னோட பணத்தை லண்டன்ல கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ பாதிரியாரும் லண்டனுக்கு கிளம்பி போறாரு. சோ ஆல்ரெடி லண்டன்ல இருக்கிற நம்ம ராபர்ட், சோஃபி, ஹிஸ்டாரியனோட பாடி கார்டு ஒருத்தர், இவங்க 4 பேருமே அந்த நைட் டெம்ப்ளர்ஸ் உடைய அந்த சமாதி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆனா போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சமாதி கிடையாது, ஒரு நினைவிடம் அப்படின்னு. அட என்னடா பண்றதுன்னு இவங்க யோசிக்கும் போது அந்த சைலஸ் இருக்காருல்ல, அவரு உள்ள வந்துடுறாரு. சோஃபியோட கழுத்துல கத்திய வச்சு ஒழுங்கு மரியாதையா அந்த பசில் பாக்ஸை கொடுத்துரு, இல்லனா இவ செத்துருவா அப்படின்னு சொல்ல ராபர்ட்டும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அப்ப அந்த ஹிஸ்டாரியனோட பாடி கார்டு ஒருத்தர் அவரு கன்னை எடுத்து நம்ம ராபர்ட்டோட தலையில வச்சு ஒழுங்கு மரியாதையா பசில கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. சோ இவங்களுக்கும் வேற வழி இல்ல, அந்த பசில் பாக்ஸை கொடுத்துடுறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அந்த பாடி கார்டு, சைலஸ், அப்புறம் ஹிஸ்டாரியன் இருக்காருல்ல, அவரையும் பிடிச்சு கொண்டு போறாங்க. ஏன்னா அந்த பசில் பாக்ஸை ஓபன் பண்ணணும், ஹிஸ்டாரியன் தான் அதுக்கு சரியான ஆளுன்னு அவரை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ நம்ம ராபர்ட்டுக்கும் சோஃபிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, இவங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும். சோ அதனால ஒரு பஸ்ல லைப்ரரிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பா ஒருத்தர் மொபைல் போன்ல இன்டர்நெட்டை யூஸ் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து போனை பிடுங்கி இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கீவேர்ட்ஸ் நைட் டெம்ப்ளர், போப், இத பத்திலாம் தேடும் பொழுது அலெக்சாண்டர் போப் அப்படின்ற ஒருத்தருடைய பேர் மட்டும் வருது. சோ இந்த பேரை கேட்ட உடனே நம்ம ராபர்ட் ஒரு பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. சோ நேரா இவங்க ஐசக் நியூட்டனுடைய சமாதிக்கு போறாங்க. ஐசக் நியூட்டனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா அலெக்சாண்டர் போப். நியூட்டனுடைய இறுதி அஞ்சலிக்கு அலெக்சாண்டர் போப்போ வந்திருக்காரு. போப்புன்றவரு ஜீசஸ நம்புறவரு, ஆனா நியூட்டன் வந்துட்டு சயின்ஸை நம்புறவரு. அதோட என்னோட கெஸிங் மட்டும் சரியா இருந்ததுன்னா பிரேரி ஆஃப் சியானுடைய தலைவரா அந்த டைம்ல நியூட்டன் தான் இருந்திருக்கணும். சோ அவரோட சமாதியில தான் அந்த ரெட் கலர் உருண்டையான பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி நியூட்டனுடைய சமாதிக்கு இவங்க போறாங்க. இந்த நேரத்துல அந்த ஹிஸ்டாரியனுடைய பாடி கார்டு என்ன பண்றாருன்னா சைலஸ ஒரு இடத்துல டிராப் பண்றாரு. உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ இனிமே இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரும் நம்ம ஹிஸ்டாரியன் தாத்தாவை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்டே தெரிய வருது. ஆக்சுவலா அந்த டீச்சர்ன்றவர் யாருன்னா ஹிஸ்டாரியன் தான். சோஃபியோட தாத்தா. அவர் மட்டும் இல்லாம இன்னும் 4 பேர் சாகிறதுக்கு ரீசன், இந்த சைலஸ்க்கு கால் பண்ணது, பாதிரியாருக்கு கால் பண்ணது எல்லாமே ஹிஸ்டாரியன் தாத்தா தான். சோ இப்போ கூட இவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த பாடி கார்டுக்கு சரக்க கொடுத்து தலைவர் பாடி கார்டையே காலி பண்றாரு. அவர் அந்த சீஃப் போலீஸ் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணி நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற கொலகாரன் இந்த அட்ரஸ்ல தான் இருக்கான் அப்படின்னு இப்ப சைலஸை இறக்கி விட்டாங்களா ஒரு இடம், அந்த இடத்தோட அட்ரஸ் சொல்லி விட்டுறாரு. அதோட அதே அட்ரஸுக்கு தான் அந்த பாதிரியார் இருக்காருல்ல, அவரையும் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு நம்ம சீஃப் போலீஸ் என்ன பண்றாருன்னா அவர் அந்த இடத்துக்கு போறாரு. அங்க அந்த சைலஸையும் பாக்குறாரு. சைலஸ் போலீஸை பார்த்த உடனே சுடலாம் ட்ரை பண்றாரா. சோ இவங்களுக்கு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுது, இவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த இடத்துக்கு அந்த பாதிரியாரும் வராரு. தெரியாதனமா இவன் பாதிரியாரையே ஷூட் பண்ணிடுறான். அப்புறம் போலீஸ் சைலஸை போட்டு தள்ளிடுறாங்க. சைலஸ் அங்கேயே இறந்து போயிடுறாரு. பாதிரியார் மட்டும் கொஞ்சம் உயிர் பொழைச்சு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த பாதிரியார் அவரோட ஆளு அந்த சைலஸை பத்தி பேச, உனக்கு எப்படி இவனோட பேர்லாம் தெரியும், அதோட உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்தது ராபர்ட்னு சொன்ன, ஆனா இவன் பண்றதெல்லாம் பார்த்தா இவன் தான் கொலைகாரன்னு தோணுது, இவன் பேரையும் நீ கரெக்டா சொல்ற அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ராபர்ட் மேல எந்த தப்பும் கிடையாது, என்கிட்ட போய் சொல்லி என்ன யூஸ் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லி சீஃப் போலீஸும் இப்போ ராபர்ட் மேல எந்த தப்பும் கிடையாது, இந்த பாதிரியார் தான் நம்மளை வச்சு விளையாடி இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. எங்க நம்ம டீச்சர் அதான் அந்த ஹிஸ்டாரியன் இருக்காருல, அவர்கிட்ட தான் இப்ப பசில் இருக்கு. அவரும் நியூட்டனுடைய சமாதிக்கு தான் போறாரு. நம்ம ராபர்ட்டையும் சோஃபியும் மீட் பண்றாரு. சோ இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹிஸ்டாரியன் தான், கூட இருந்தே குழி பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது என்னோட எய்மே ஜீசஸ் ஒரு மனிதர், அவ்வளவுதான், அவரு கடவுள் கிடையாது, அவரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்டியன் மதம் எவ்வளவு பேரை கொண்டு இருக்குன்னு தெரியுமா, அப்பாவி மக்கள் இவங்களால இறந்து போயிருக்காங்க, இது எல்லாத்தையும் தடுக்கணும், அதுக்கு ஜீசஸ் மனிதர் அப்படின்னு நான் நிரூபிக்கணும். இது எல்லாத்துக்குமே எனக்கு தேவையானது மேரி மெக்டலினுடைய சமாதி, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டனா போதும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த சமாதி எங்க இருக்குன்றதுக்கான க்ளூ இந்த பசில் பாக்ஸ்குள்ள தான் இருக்கு, இதை ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கன் பாயிண்ட்ல இப்போ ராபர்ட்டையும் சோஃபியையும் அவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சோ ராபர்ட்டும் அதை வாங்கிக்கிட்டு அதை ஓபன் பண்றதுக்கான அந்த கீவேர்டு, அந்த க்ளூ என்னன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசில் பாக்ஸை அப்படியே தூர தூக்கி போட்டுறாரு. அது மட்டும் கீழே விழுந்தது, அவ்வளவுதான், அந்த பசிலுக்குள்ள இருக்கிற வினிகர் லீக் ஆகி அந்த மெசேஜ் ஃபுல்லா அழிஞ்சிரும். அதனால அந்த ஹிஸ்டாரியனும் கன்னெல்லாம் தூக்கி
போட்டு ஓடி போயிட்டு அதை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா வேஸ்ட் தான். அந்த பசில இருந்து வினிகர்லாம் லீக் ஆகி அந்த மெசேஜ் மொத்தமா அழிஞ்சிருச்சு. செம்ம கடுப்பாகிறாரு ஹிஸ்டாரியன். நல்ல வேளையா அதுக்குள்ளேயே சீஃப் போலீஸ் ஆளுங்களோட வந்து அந்த ஹிஸ்டாரியனையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராபர்ட் மேலேயும் சோஃபி மேலேயும் எந்த தப்பும் இல்லாததுனால அவங்கள விட்டுறாங்க. சோ ஹிஸ்டாரியனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவர் கத்துறாரு, டே ராபர்ட், எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த பசில ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற மெசேஜை எடுத்துட்ட. எம்டி பசில் பாக்ஸை தான் நீ தூக்கி போட்டிருக்க. உனக்கு அந்த ரகசியம் எங்க இருக்குன்னு தெரியும் தானே, எனக்கு புரிஞ்சிருச்சுடா அப்படின்னு கத்துறாரு. சோ ஹிஸ்டாரியன் சொன்னது உண்மைதான். நம்ம ராபர்ட் அந்த பசில் பாக்ஸ்ல இருந்து மெசேஜை எடுத்துட்டாரு. மேரி மெக்டலினுடைய சமாதி எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கவிதை மாதிரி எழுதிருக்கு. ஆண் பெண்ணுக்கான சிம்பிளோட கலை பொருட்களுக்கு நடுவுல நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி மேரி மெக்டலின் படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான வாக்கியம் அது. சோ இவங்களும் நல்லா திங்க் பண்றாங்க. பிரைரி ஆஃப் சியான் இருக்காங்கல்ல, அந்த குரூப்போடைய ஒரு முக்கியமான இடத்துல தான் கண்டிப்பா பாதுகாப்பா மேரி மெக்டலினுடைய சமாதி இருக்கும். சோ அப்படி பிரைரி ஆஃப் சியானுடைய ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த சிம்பிள் இருக்கு, ஆண் பெண்ணுக்கான சிம்பிள். அதான் பிரமிட் மாதிரி மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் இருக்கு. அப்புறம் அந்த சர்ச்சுடைய ஒரு இடத்துல கலை பொருட்கள்லாம் இருக்கு. அப்புறம் அதோடைய சீலிங்ஸ்ல ஸ்டார்ஸ் மாதிரி எல்லாம் பொறிச்சு வச்சிருக்காங்க. அந்த விடுகதையில வர மாதிரியே எல்லாமே இருக்கு. அந்த நட்சத்திரங்களை பார்த்த மாதிரியே மேரி படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா அதுக்கு கீழே போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு சமாதியும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜீசஸோடைய பிளட் லைன் சம்பந்தப்பட்டவங்க தான் இருக்கு. அதாவது ஜீசஸ்க்கும் மேரி மெக்டலினுக்கும் பிறந்த சாராவுக்கு பிறந்தது யாரு அப்படின்னு ஒரு ஃபேமிலி ட்ரீயே இருக்கு. அதோட ஒரு நியூஸ் பேப்பரும் இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராபர்ட் அப்படியே பிரமிச்சு போறாரு. அந்த சோஃபி கிட்ட உனக்கும் தாத்தாவுக்கும் சண்டைன்னு சொன்னல, அது ஏன்னு நான் சொல்லட்டுமா? ஏன்னா நீ உன்னோட அப்பா அம்மாவை பத்திலாம் கேட்ட, அவர் ஒழுங்கா அதுக்கு பதில் சொல்லல, அதனாலதானே நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சோஃபியும் ஷாக் ஆகுறாங்க. ராபர்ட்டும் இப்பதான் ஒரு பெரிய உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோஃபியோடைய அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சோஃபி வந்து அவங்க தாத்தா கூட தான் வளர்ந்தாங்களே, அதான் ஸ்டார்டிங்ல இறந்து போனார்ல அவரு. ஆனா உண்மையிலேயே அவரு சோஃபியோடைய தாத்தாவே கிடையாதான். அவரு ஜஸ்ட் எடுத்து தான் வளர்த்திருக்காராம். சோஃபியோடைய அப்பா அம்மா, சோஃபியோடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, இவங்கெல்லாம் யாருன்னா ஜீசஸோட பிளட் லைனை சேர்ந்தவங்க. அதாவது ஜீசஸோடைய வம்சாவளி தான் இந்த சோஃபியே. சோ அதனாலதான் அந்த தாத்தா வந்துட்டு சோஃபிய வெறும் சோஃபின்னு சொல்லாம பிரின்சஸ் சோஃபின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்க ஜீசஸோட பிளட் லைன். சோ இவ்வளவு நேரம் ராபர்ட் ஜீசஸோட பிளட் லைன் கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சோஃபியும் ஷாக் ஆகுறாங்க. அதோட அவங்க இருக்கிற அந்த சர்ச்ல நிறைய பேர் வராங்க. எல்லாருமே பிரைரி ஆஃப் சியானை சேர்ந்தவங்க தான். சோ அவங்க உயிரே போனாலும் சரி சோஃபிக்கு எதுவும் ஆக விடவே மாட்டாங்க. அதனால இதுக்கு மேல சோஃபி இங்க இருக்கிறது தான் அவங்களுக்கு சேஃப். அதோட சோஃபியோட உண்மையான பாட்டியும் இந்த குரூப்ல தான் இருக்காங்க. அதாவது அந்த பாட்டியும் ஜீசஸோட வம்சாவளி தான். ராபர்ட் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். லாஸ்டா அவரு சோஃபி கூட பேசுறாரு. சோஃபி ஒரு விஷயத்த சொல்றாங்க, உண்மையிலேயே மேரி மெக்டலினுடைய சமாதி எங்க இருக்குன்னு என்ன வளர்த்த அந்த தாத்தாவுக்கு தான் தெரியும். ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. சோ அந்த உண்மையும் அவரோட அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல அந்த சமாதியை கண்டுபிடிக்க யாராலையுமே முடியாது. அதோட நான் தான் ஜீசஸோட பிளட் லைன்னு அபிஷியலா நிரூபிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்பதான் ராபர்ட்டும் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஜீசஸோட பிளட் லைனா நீ இருந்தா என்ன இல்லனா என்ன, ஜீசஸ் ஒரு மனுஷனா இருந்தா என்ன கடவுளா இருந்தா என்ன, எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஜீசஸை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு கடவுள்னு நம்பிக்கிட்டு இருந்தவன் தான். சின்ன வயசுல நான் ஒரு கிணத்துல விழுந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அந்த கிணத்துலயே மாட்டி இருந்து அடுத்த நாள் தான் என்ன வந்து காப்பாத்தினாங்களே. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா நான் இறந்தே போயிருப்பேன். ஆனா நான் சாகாம உயிரோட இருந்ததுக்கான ரீசன் ஜீசஸ் என்ன கண்டிப்பா காப்பாத்துவாரு அப்படின்னு நான் ப்ரே பண்ணது மட்டும் தான். சோ ஜீசஸ் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் என்ன காப்பாத்துச்சு. சோ என்ன மாதிரியே அவரை கடவுள் நம்பிக்கிட்டு நிறைய பேர் ப்ரே பண்றாங்க. அவங்களோட நம்பிக்கையை நம்ம கெடுக்க வேணாம். சோ அப்படின்னு ராபர்ட் சொல்ல இத சோஃபியும் புரிஞ்சுக்கிறாங்க. பிரைரி ஆஃப் சியானோ வந்துட்டு ஜீசஸ் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு நிரூபிக்கலாம் அவங்க போராடல. அவங்க ஜீசஸோட வம்சாவளியை பாதுகாக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த இடையில அந்த ஹிஸ்டாரியன் தான் வந்துட்டு ஜீசஸ் ஒரு மனுஷன் அப்படின்னு நிரூபிக்கணும்னு ட்ரை பண்ணாரு. சோ எது என்னவோ மேரி மெக்டலினோட சமாதியை இதுக்கப்புறம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, நான் போயிட்டு வரேன்னு ராபர்ட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சோ வீட்டுக்கு போயிட்டு அவரு ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைட்டா கிழிஞ்சி பிளட் ஊத்த ஆரம்பிக்குது. அது அப்படியே ஒரு லைனா ஃபார்ம் ஆகுது. சோ மேரி மெக்டலினுடைய சமாதி வந்து ரோஸ் லைன் கீழே இருக்கும். அதாவது பூமியோடைய பிரைம் மெரிடியன் டைம் ஜோன்லாம் ஜீரோல இருக்கிற இடம் அந்த லைன்ல தான் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன லைன் கிடையாது, பூமியோடைய ஒரு பெரிய நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் ஜாயின் பண்ற ஒரு பெரிய லைன். சோ பாரிஸ்குள்ள அந்த லைன் இருக்கிற இடத்தை இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சில் தான் சைலஸ் வந்து உடைச்சு பார்ப்பாரு, உள்ள எந்த ஒரு சமாதியும் இருக்காது. சோ அதுக்கப்புறம் பாரிஸோடைய ரோட்ஸ்ல அந்த லைனை ஃபாலோ பண்ணியே இவர் போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மியூசியம் வருது. இந்த மியூசியம்ல தான் ஸ்டார்டிங்ல சோஃபியோட தாத்தா உயிருக்கு பயந்து ஓடி வருவாரு, சைலஸ் கூட போட்டு தள்ளுவார்ல, அந்த மியூசியம் இது. சோ இவரும் அந்த மியூசியமுக்கு போறாரு. ஸ்டார்டிங்ல முதல்ல இந்த மியூசியமுக்கு வரும்போது கூட ஒரு பிரமிட் மாதிரி பார்த்துட்டு இதுதான் இந்த மியூசியம்லயே ரொம்ப யூனிக்கான ஒண்ணு அப்படின்னு ராபர்ட் சொல்லிருப்பார்ல, அந்த சிம்பிள் வேற எதுவும் இல்ல, ஆண் பெண்ணுக்கான சிம்பிள். சோ அந்த க்ளூல வர மாதிரியே ஆண் பெண்ணுக்கான சிம்பிள் இருக்கு. அதுக்கப்புறமா இது ஒரு மியூசியம், கலைப்பொருட்கள்லாம் அதிகமா இருக்கிற இடம்.
இடம். சோ க்ளூவோடைய ரெண்டாவதும் செட் ஆயிடுச்சு. ஆனா நட்சத்திரங்களை பார்த்த மாதிரி மேரி மெக்டலின் படுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா மியூசியம்குள்ள ஸ்டார் மார்லாம் செவுத்துல வரைஞ்சலா இருக்க மாட்டாங்க. வேற என்னவா இருக்கணும் பொழுதுதான் மியூசியம் உடைய ஒரு பார்ட் ஓபன் ஸ்பேஸா இருக்கும். அதாவது மேல வந்து ரூஃப் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும், வானம் வந்து கிளியரா இருக்கும். சோ நம்ம ராபர்ட்டும் அங்க போய் பாக்குறாரு. மேல ஃபுல்லா ஸ்டார்ஸா இருக்கு. கரெக்டா கீழே பார்க்கும் பொழுது இந்த மியூசியம்லயே அந்த இடம் ரொம்ப யூனிக்கா ரொம்ப பெஸ்டா இருக்கு. சோ அதை பார்த்த உடனே ராபர்ட் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கு கீழே தான், அதாவது அந்த தாத்தா இவ்வளவு வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இதே மியூசியம்ல தான் மேரி மெக்டலினுடைய சமாதி இருக்கு. சோ இப்போ இந்த சமாதி இருக்கிற இடம் வந்துட்டு நம்ம ராபர்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அவரும் சமாதி அங்கதான் இருக்கு அப்படின்னு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னதான் வந்து ஜீசஸ் வந்து ஒரு மனுஷனா இருந்தாலும், இவங்க ஜீசஸோட ஒய்ஃபா இருந்தாலும், ஒரு நல்ல மனுஷனோட ஒய்ஃப் அப்படின்ற ஒரு முறையில அவரு மரியாதை செலுத்துறாரு. இவரு நினைச்ச மாதிரியே இந்த மியூசியமுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல தான் மேரி மெக்டலினுடைய சமாதியும் இருக்கு. சோ அந்த சமாதியை காமிச்சு இந்த இடத்துலயே இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படம் எப்படி இருந்தது? இந்த படத்தை பார்த்துட்டு ஜீசஸ் உண்மையிலே மனுஷன் அப்படின்னு நீங்க நம்பினாலும் சரி, இல்ல ஜீசஸ் கடவுள் தான் அப்படின்னு நம்பினாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல உங்களோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி உங்க லைஃபை நீங்க தாராளமா வாழலாம். அடுத்தவன் சொல்றதை கேட்டுட்டு வாழணுன்ற அவசியம் கிடையாது. சோ இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.